நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு, இண்டெக்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு கம்பெனியை குறிக்கும். உதாரணத்துக்கு நிஃப்டி 50ல் ஒரு 50 கம்பெனி இருக்குது. அதில் பெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, BHEL. இந்த கம்பெனி லாஸ்ட்டு 3ஆம் தேதி காலையில் 9:15 மணிக்கு $294 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருந்து $317 வரைக்கும் போயிருக்கு. இதை தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஓகே, 3ஆம் தேதி சார்ட் இங்கே இருக்குது. இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ப்ரைஸ், அதாவது $24 ஏறி இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங்கு, பொசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. இல்லை, ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணிவிட்டு வெளியேறது. ஒரே நாளில் இதை எத்தனை ட்ரேட் வேணாலும் பண்ணலாம். பை பண்ணுறது, செல் பண்ணுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்னு. இவங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய லாபங்கள் இல்லை நிறைய நஷ்டங்கள் என்ன வேணால் நடக்கலாம். இது ஸ்கேல்பிங். இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு நாள் எப்போ மார்க்கெட் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஏறக்கூடிய நேரத்தில் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டிலில் வச்சுருக்கிறோம். 3 கேண்டில், அதாவது ஒரு 3/4 மணி நேரம் ஏறி இருக்குது, 24 பாயிண்ட் ஏறி இருக்குது. இதை பை பண்ணுறோம், அதாவது $295 பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். பெல், ஈக்விட்டி, MISனா இன்ட்ராடே. இதில் பாருங்கள், மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் ரெக்யூர்ஸ் லோயர் மார்ஜின் ஹேஸ் டு பி எக்ஸீடட் பிஃபோர் மார்க்கெட் க்ளோஸ். ஓகே, இது $305 இதனுடைய ப்ரைஸ். MIS இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் வெறும் $80 போதும் ஒன்று வாங்குறதுக்கு. இது CNCன்னு சொல்லக்கூடிய கேஷ் அண்ட் கேரி, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபுல் அப்ட்ரெண்ட் மார்ஜின். ஸோ இதுக்கு $96 காட்டுது. இங்கே $332 காட்டுது. இப்போது ஈக்விட்டியில் பை பண்ணும்போது இந்த இடத்துல ஏறி நீங்கள் இந்த இடத்துல வெளியே வந்தால் இன்ட்ராடே. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக்கு தொடர்ந்து ஏறிச்சுன்னா அது லாபமாக மாறும், இல்லை சில நேரங்களில் இறங்கிச்சுன்னா அது நஷ்டமாக மாறும். அதுக்கு நாள் கணக்கெலாம் கிடையாது. இதுலேயே ஆப்ஷன் ஒன்று வருது. எஸ், பெல் ஈக்விட்டி அன்னைக்கு ப்ரைஸ் $294. இதுக்கு $275 மார்க்கெட் மேலே ஏறுன்னு தெரிஞ்சு $275 அந்த ப்ரைஸில் போய் ஆப்ஷனில் மார்க்கெட் மேலே ஏறும்போது கால் ஆப்ஷனில் பை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவை $25 காட்டுது. எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் வரும்.
இதில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. இது சிஇனா கால் ஆப்ஷன். ஆனால் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் 2625 குவான்டிட்டி பை பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 95,000 உங்களுக்கு தேவை. இப்போது அப்படி நீங்கள் பை பண்ணும்போது எவ்வளோ ஏறி இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி ப்ராஃபிட்டாக மாறும். இதில் பாருங்கள், ஈக்விட்டியில் ஒரே குவான்டிட்டி தான். ஆனால் இங்கே 2625 குவான்டிட்டி மினிமம் இவ்வளோ பை பண்ணி ஆகணும் எம்ஐஎஸ் இன்ட்ராடேக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே ஏறுனா கால் ஆப்ஷனில் பை பண்ணணும். இங்கே இருக்குது மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து 292 ரூபா. அப்படிங்கிறப்ப இது வெறும் 25 ரூபாய்க்கு கிடைக்கிது. மார்க்கெட் இறங்கும் போது புட் ஆப்ஷனில் பை பண்ணணும், அது பிஇன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இதனுடைய ப்ரைஸ் 5 ரூபா 80 காசுக்கு கிடைக்கிது. இதுக்கும் 2625 குவான்டிட்டி பை பண்ண சொல்கிறாங்க. மார்க்கெட் ஏறுறதுனால சிஇ ஏறுது, பிஇ இறங்குது. ஸோ தெரியாமல் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்லாம் காணாமல் போயிடும். இந்த இடத்துல ஏறின பிறகு கொஞ்சம் மார்க்கெட் இறங்குது இல்லையா, அந்த இடத்துல புட்டு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. $2.85 இருந்து ஒரு $3.95 ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ₹1 ஏறுது. இதுதான் சிஇ பிஇ ஸ்டாக். இதுக்குள்ள நார்மல் ட்ரேடு ஆப்ஷன் ட்ரேடுக்குரிய தொடர்புகள் இல்லை வித்தியாசம். இதே இது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு இது பேங்க் நிஃப்டி. இங்கே பாருங்கள், இதில் பேங்க் நிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஃபியூச்சர்னு ஒன்று வருது கூடவே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 15 குவான்டிட்டி பை பண்ணணும். என்னுடைய ரேட் வந்து 49,000 ரூபா. பட் இதை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து 1,04,000 ரூபா. இது ஒரு உதாரணத்துக்கு. இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய பேங்க் நிஃப்டி பேங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃபியூச்சரில் பை பண்ணும்போது அதனுடைய விலை 49,094.75 குவான்டிட்டி 15 நம்பரு. ஆனால் அதை வாங்குறதுக்கு 1,04,069.39 தேவை. இந்த அடுத்து இருக்கக்கூடிய இங்கே பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம். இந்த இடத்துல நிஃப்டி பேங்க்னு வரும். இதில் இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க பை மார்க்கெட்னு. ஆனால் இதை கிளிக் பண்ணால் பை பண்ணுற சிம்பிள் வராது. அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அல்லது இண்டிசஸ்மாங்க. இதில் பை பண்ண முடியாது, செல் பண்ணவும் முடியாது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 49,600 சிஇ அப்படின்னு இருக்குது. அதாவது அன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏதோ மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. நம்ம போய் சிஇ எடுத்தோம் அப்படின்னா 264 ரூபாயிலிருந்து 352 ரூபா மேலே போயிட்டு மேற்கொண்டு அது தொடர்ந்து இறங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம். இது வரைக்கும் அந்த லாபம்.
இதுலேயும் 15 நம்பர் தேவை, குவான்டிட்டி பை பண்ண முடியும். ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. இது 136 ரூபா. இதுக்கு வந்து 2069 ரூபா 32 காசு தேவைப்படுதுங்கிற மாதிரி காட்டுது. அதே நேரத்தில் இங்கே இறங்கும்போது இந்த கால் பேங்க் நிஃப்டி 49,600 சிங்கிறதுக்கு பதிலாக 49,600 பிஇ அப்படிங்கிற கான்ட்ராக்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேலே, அதாவது 348 ரூபாயில் ஆரம்பிக்கிறது, கிட்டத்தட்ட 800 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ லாபம் பார்க்கும்போது 424 ரூபாட்ட காட்டுது. 424 பாயிண்ட். இதில் பை அப்படின்னு வரும்போது இங்கேயும் 15 குவான்டிட்டி தான். அந்த ப்ரைஸ் என்ன வருதோ அதுக்குரிய மார்ஜின் அப்படியே கேட்குறாங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்குது, இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது, கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, புட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி. அதுக்கு தான் நம்ம அந்த பெல் கம்பெனி உதாரணமாக பார்த்தோம். இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் உள்ளதை பார்க்குறோம். அந்த இண்டெக்ஸில் எப்படி ஸ்டாக்கில் பை பண்ணுற மாதிரி பை பண்ணணுமோ அதுக்கு பேர் ஃபியூச்சர்னு வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு மாதத்துக்கான கான்ட்ராக்டாக இருக்கும். மே மாதத்து ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அதுக்கு இப்போ இல்லாமல் கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, புட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. முக்கியமாக இந்த இறங்கும்போது இங்கே ஏறுது அப்படின்னா அந்த விண்டோவை நீங்கள் லைவாக பார்க்கலாம். இதுதான் நிறைய பேருக்கு குழப்பம். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே எல்லாத்துக்குமே தனித்தனி விண்டோஸ் இருக்குது. நீங்கள் சிஇ அப்படின்னு போயிட்டீங்கன்னா அங்கே ஓப்பன் ஆகிறது வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். பிஇ அப்படின்னு போனீங்கன்னா ஓப்பன் ஆகிறது வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபியூச்சர் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். இண்டெக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று கிடையாது. எல்லாத்துக்குமே தனித்தனி டிசைன், தனித்தனி விண்டோ. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் தான் மக்கள் தடுமாறுறாங்க. ஸோ அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது முக்கியமாக வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. அந்த புதுசாக வர்றவங்களுக்கான வீடியோ இது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.